இன்றைய முக்கிய செய்தியில் வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் தரும் தகவல் வெளியாகியுள்ளன. மாதம் வாடகை கட்டுவதே பெரும் சுமையாக இருக்கும் நிலையில் அரசின் புதிய திட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் அவர்களை குறிவைத்து என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப் போகின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை. முதல் மிக முக்கியமான அறிவிப்பு மகளிர் உரிமை தொகை தொடர்பானது. பல வாடகை வீடுகளில் இருப்பவர்கள் பொருளாதார ரீதியாக சிரமப்படுவதால் இந்த திட்டத்தில் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. 60 வயதிற்கு கீழ் இருப்பவர்களுக்கு 2500 ரூபாயும் 60 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கு 3000 ரூபாயும் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னவென்றால், ஏற்கனவே இந்த தொகையை பெறுபவர்களுடைய பட்டியல் மறுபரிசீலனை செய்யப்பட உள்ளது. தகுதியற்றவர்கள் நீக்கப்பட்டு உண்மையில் வாடகை வீட்டில் வசித்து சிரமப்படுபவர்களுக்கு மட்டுமே இந்த நிதி சென்றடைவதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அரசின் முயற்சிகள். அடுத்ததாக, வாடகை வீட்டிலே இருப்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடாது என்ற நோக்கில் அவர்களது பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கான முன்னெடுப்புகள் உள்ளன. நேரடியாக சொந்த வீடு வழங்கப்படவில்லை என்றாலும் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்குதல் மற்றும் நெருக்கடியான இடங்களில் இருப்பவர்களுக்கு தகுந்த இடங்களை ஒதுக்கி தருதல் போன்ற பணிகள் நடந்து வருகின்றன. அரசின் பல நலத்திட்டங்களில் வாடகை வீட்டினருக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் சேமிப்பை அதிகரித்து அவர்களும் சொந்த வீடு வாங்குவதை ஊக்குவிப்பதே அரசின் இலக்கு. ஹவுஸ் ஓனர் வாடகைதாரர் இடையிலான விதிமுறைகள். வீட்டு உரிமையாளர்களுக்கும் வாடகைதாரர்களுக்கும் இடையே அடிக்கடி ஏற்படும் சண்டை, உரிமையாளர்களின் அடாவடி மற்றும் திடீர் காலி செய்ய சொல்லும் நெருக்கடிகளுக்கு தீர்வாக புதிய விதிமுறைகள் உருவாக்கப்பட உள்ளன. அட்வான்ஸ் தொகை. வாடகை விட 2 மாத வாடகைக்கு மேலாக அட்வான்ஸ் வாங்கக்கூடாது. வாடகை நிர்ணயம். அந்த பகுதி மற்றும் வீட்டின் பரப்பளவை பொறுத்து வாடகை ஒரே சீராக நிர்ணயம் செய்ய ஆலோசனை நடைபெறுகிறது. வாடகைக்கு குடி வருபவர்கள் மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் கட்டாயம் 11 மாத அக்ரிமெண்ட் போட வேண்டும். 3 மாதங்களுக்கு முன்பே தகவல் தெரிவிக்காமல் வீட்டை காலி செய்ய சொல்லவோ அல்லது வாடகைதாரர் காலி செய்யவோ கூடாது. இவை அனைத்தும் முறையாக செயல்படுத்தப்பட்டால் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் தங்களின் உரிமைகளை பாதுகாத்து கொள்ள முடியும். இது குறித்த கூடுதல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.